राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான சுவாமி ராமானுஜர் பல மைல்கள் ஆசையோடு நடக்கிறார். பக்த ஜனங்களுக்கெல்லாம் பக்திய அழகா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கும் எல்லாருமே பகவத் அனுபவத்துல தழைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவர் நடையா நடக்கிறார். எப்படி கர்ப்பத்திற்கு குழந்தை சுகப்படணும் அப்படின்னு அம்மா தன்னுடைய ஆகாரங்கள் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மாத்திக்கிறாளோ அது போல மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருமே அற்புதமா தங்களை வருத்திண்டு நமக்கெல்லாம் நல்லது பண்றா. சுவாமி ராமானுஜர் அழகா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசங்களையும் சேவிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு யாத்திரை போறார். மொத்தமா பூமியில 106 திவ்ய தேசங்கள் இருக்கு. 106 திவ்ய தேசங்களை பார்க்கறது நிஜமாவே பெரிய பாக்கியம். ஆனா 106 திவ்ய தேசங்களும் ஆழ்வார்கள்னாலே மங்களாசாசனம் பண்ண பெற்ற திவ்ய தேசங்கள். திவ்ய பிரபந்தங்கள் எந்த கோவில்களுக்கு இருக்கோ அந்த கோவில்கள் மட்டும்தான் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அந்த அடையாளத்தை பெறும். எத்தனையோ கோவில்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்ட கோவில்கள் தான். எல்லாத்துக்கும் மகிமை உண்டு, சந்தேகமே வேண்டாம். ஆனா அதையெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அபிமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்ல ஒரு பாசுரம் வந்துடுத்து, பாசுரத்துல ஒரு வார்த்தை வந்துடுத்துனா கூட அந்த பெருமாள் திவ்ய தேச பெருமாள் ஆடுவார். திருநின்ற ஊர் திவ்ய தேசம்லாம் பார்த்தோம்னா அவருக்கு தனியா பாசுரமே கிடையாது. நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை தான் திருமங்கை மன்னன் சொல்றார். அதுவும் அவர் திருக்கடல் மல்லை பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது, திருக்கடல் மல்லைன்றது மகாபலிபுரம், அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அங்க வந்த நின்ற ஊர் பெருமாளை கொண்டாட திருநின்ற ஊர் பெருமாளும் திவ்ய தேசத்துல சேர்ந்துட்டார். எல்லா திவ்ய தேசத்துக்கும் 10 பாசுரங்கள்லாம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சில சில திவ்ய தேசங்கள் 100 பாசுரங்கள் உண்டு. திருநறையூர் திவ்ய தேசத்துக்குலாம் 100 பாசுரங்கள்லாம் உண்டு. ரங்கராஜனுக்கு 243 பாசுரங்கள் உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு உண்டு. அப்ப அந்த திவ்ய தேசங்கள் ரொம்ப விசேஷம். ராமானுஜர் அழகா அழிச்சுட்டு போறார். ஜனங்கள் எல்லாரும் அழிச்சுட்டு போறார். பனிமலையில இருக்கக்கூடிய பத்ரி, அழகா பத்ரி நாராயணனை ஆனந்தமா சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். சில இடங்கள்ல சுவாமி ராமானுஜர் இந்த பூஜா முறைகளை மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றார். பின்னாடியும் உண்டு. இன்னும் ராமானுஜர் நிறைய இடங்கள் உண்டு. திருவனந்தபுரம், புரி ஜெகநாதம், இந்த மாதிரிலாம் உண்டு. ஆனா சில இடங்கள்ல ராமானுஜர் இந்த பூஜா முறைகளை மாத்துறதுக்கு முயற்சியே பண்ணல. அதுல ஒரு இடம் பத்ரிகாசிரமம். ராமானுஜருக்கு முன்னாடியே ஆதிசங்கர பகவத் பாதர் அங்க போய் அழகா பத்ரி நாராயண சேவிச்சிருக்கார், தியானம் பண்ணியிருக்கார். பத்ரிகாசிரமம் ஸ்மார்த்தா, மாத்வா, வைஷ்ணவா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் பத்ரிகாசிரமம். அந்த பத்ரிகாசிரமத்துல சங்கர காலத்திலிருந்தே ராவல் அப்படின்னு சொல்லும்படியான நம்பூதிரி பிராமணா தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. ராமானுஜர் போகும்பொழுது அவர்கள் தான் பூஜை பண்ணிட்டு தான் இன்னைக்கும் அவ வம்சத்தார் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ராமானுஜர் அந்த பூஜா முறைய மாத்தல. அதெல்லாம் தான் அதிசயம். அழகா பத்ரி நாராயணனை எல்லாரையும் நன்னா சேவிக்க வச்சுட்டார். அழகா பத்மாசனம் வச்சுண்டு சங்கு சக்கரம் வச்சுண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி பத்ரி நாராயணன். திரும்ப திரும்ப சொல்றேன், பகவானத்துல பிரார்த்தனை பண்ணீங்கோ, ஆயுசுல பத்ரி போயிட்டு வந்துடணும். அடியன் போன வருஷம் தான் முதல் தடவையா போனேன். ஐயோ இவ்வளவு நாள் வராம விட்டோமேன்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ பூமி
பத்ரிகாசிரமம். நாராயணன் அவன் நினைச்சாதான் பத்ரிக்குள்ள போக முடியும். நாராயணன் நினைக்க வைக்கணும் அப்படின்னா ராமானுஜர தியானம் பண்ண தானா நடக்கும். அதனால டெய்லி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு ஜபிங்கோ. ராமானுஜாய நமகன்னு ஜபிச்சா 108 திவ்ய தேசத்தையும் அவர் சேவிக்க வச்சிருவார். அது எப்படி நடக்கும்? எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. ஆயுசுல 108 திவ்ய தேசத்தையும் சேவிக்கணும் ராமானுஜா அப்படின்ட்டு ராமானுஜர் வைஷண்டு போயிடுவார். முக்காவாசி பத்ரிகாசிரமம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகணும்னா யாராவது நல்ல டிராவல்ஸ் யாத்ரா சர்வீசஸ் இருந்தா போகலாம் அப்படின்னு தோணும். பெஸ்ட் சர்வீஸ் ராமானுஜா சர்வீசஸ் தான். ராமானுஜர் கையை பிடிச்சுக்கோங்க, ராமானுஜர் திருவடிகளில் சரணாகதி பண்ணுங்கோ. ராமானுஜா என்ன ஐஷண்டு போங்கோ, நீங்களே கத்தின்னு விட்டுடுங்கோ. சத்தியமா ஐஷண்டு போவார். நான் பத்ரி போயிட்டு அழகா வரும்பொழுதெல்லாம் பார்த்தா அந்த பத்ரியிலேயே பார்த்தேன் எத்தனை வயசான பாட்டிகள் தாத்தாக்கள். நான் அசந்து போனேன். 40 வயசுக்கு நமக்கே அப்பா நல்ல வேலை வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சா அந்த வயசுல என்ன தைரியத்துல வந்தான்னு தான் நினைச்சு அசந்து போறேன். அதிசயம். அந்த குளிரும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெதர் எப்ப என்ன ஆகும்னே தெரியாது. அதுல பத்ரி நாராயண பார்க்க சில மடிசார் மாமிகள்லாம் நான் பார்த்தேன். பாட்டி எல்லாம் அது ஏறி இறங்கி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குற வாளுக்கு வார்த்தை கூட வெளில வரல. ஆனாலும் பத்ரி நாராயணனை சேவிக்கிற அந்த சந்தோஷம் அற்புதம். விடியற் காலம்பரெல்லாம் பத்ரி நாராயணன் அந்த ஆரதி சமையல் சேவிக்கிற ஒரு சுகம். அது அவ்வளவு அழகா பெருமாளோட வஸ்திரத்தெல்லாம் படிகளைஞ்சு திருமஞ்சனம் பண்ணி அழகா வாசல்ல மைக் வச்சுட்டு உட்கார்ந்து என்னென்ன மூர்த்தி, இவர் குபேரன், இவர் உத்தவர், இவர் நாரதர், இது கருட பகவான், இவர்தான் பத்ரி நாராயணன், இது நரநாராயண ரிஷி, இது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஒவ்வொன்னா நிறுத்தி நிதானமா சொல்லி யாரெல்லாம் பூஜை கொடுத்துருக்காளோ அவ பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விடியற் காலம்பர பத்ரி நாராயணோட ஆர்த்தியை பார்க்கற ஒரு சுகம்னா ராத்திரி சயனார்த்தி, அது ஒரு தனி சுகம். பத்ரி நாராயணுக்கு புஷ்பங்கள் பிரம்ம கமல் அழகா இருக்கும். அந்த பூ பெரிய பூவா இருக்கும். அது தண்ணியில விளையிற புஷ்பம் இல்லை, நிலத்துல விளையிறக்கூடிய ஒரு புஷ்பம். அது பத்ரி கேதார் அந்த பக்கத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அங்க ஒரு துளசி உண்டு, அப்படி காரமா இருக்கும். நிஜமாவே துளசி அப்படி ஒரு காரமா இருக்கும். அந்த பனிமலையில அந்த புஷ்பங்கள் வாடவே வாடாது. அதுவும் காட்டு பூ மாதிரி தான் இருக்கும். அந்த பூவை எடுத்து அழகா அதுக்கு மாலை கட்டி பத்ரி நாராயணன், உத்தவர், நாரதர் தக 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 ரொம்ப அழகா ஜொலிப்பார் சுவாமி. அது வாசல்ல கோவில் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ளூ, எல்லோ, ரெட் இதெல்லாம் பத்ரி கேதாரோட கலர். அதுலயும் பத்ரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்பார் சுவாமி. இந்த கோவிலே கலர்ஃபுல்லா இருக்கும். மாலைகள்லாம் அழகா தொங்க விடுவாங்க. அந்த அக்ஷய திருதியை போது கோவில் திறக்கிற அன்னைக்கெல்லாம் அப்பவே பார்க்க அப்போ ஒரு அழகு. ஏன்னா அவ பனி மூடி இருக்கும் மலைகள், அவதான் கொஞ்சம் கொஞ்சமா பனி கரைய ஆரம்பிக்கிற சமயம். அது ஒரு அழகு. ஆகஸ்ட் செப்டம்பர் அப்ப போகணும், அப்ப மழை உண்டு. அப்ப பெருசா பனி மூடி இருக்காது, மலைகள்லாம் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கும். இமயமலையுடைய அழகு இருக்கும். அது எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்கும், அது விடிய கிளம்புற வெயில்ல அந்த பனிமலை மேல அந்த சூரிய உதய வெளிச்சம் படும் பொழுது என்னமோ தங்க மலையாவே ஜொலிக்கும். மெக்கனஸ் ஆஃப் கோல்டுன்னு இல்லையா, அந்த மாதிரி ஜொலிக்கும். அழகா அங்க நிக்கிறதே ஒரு தனி சுகம். அதுல கூட சட்டையெல்லாம் போடாம பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்றவாள்லாம் உண்டு. நான் அசந்தே போயிருக்கேன் பார்த்துட்டு. நம்மலாம் உள்ள தெர்மல் வேர், மேல ட்ரெஸ், அதுக்கு மேல ஜெர்க்கினை போட்டு காதெல்லாம் அடைச்சுண்டு போய் நின்னோம்னா கூட குளிரும். எல்லாம் பாப்பாடா போண்டாச்சு, ரொம்ப செக்யூர்டா போறோம்னு பார்த்தோம்னா கோவில்ல நுழைஞ்சோம்னா செருப்பை கட்டிட்டு போகணுமே, பாதம் வழியா சில்லி ஏறும். அதுவும் நாங்க போன சமயத்துல மழை வேற, நிக்கவும் முடியல உட்காரவும் முடியல. ஆனா அதெல்லாம் ஒரு சுகம், ஒரு தெய்வீக அனுபவம். ஆனா இத்தனையும் பத்ரிநாராயண கோவில் கதவை திறந்து உள்ள போய் நிக்கிற வரைக்கும் தான். நின்றுட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது. உள்ள அவ்வளவு கதை கதைன்னு இருக்கும். வெள்ளெல்லாம் அவ்வளவு பனி இருக்கும், சில்லுன்னு காத்தடிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கோவில்ல மட்டும் அப்படியே நன்னா பாடான்னு
வாம வெதுவெதுப்பா இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். பத்ரி நாராயண், அவனுடைய அலங்காரம், அவனுடைய ஆரத்தி, அந்த ஆரத்தி ரொம்ப அழகா இருக்கும். ஆயுசுல கட்டாயம் பாருங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, இது கேட்டாவது உங்களுக்கு அந்த ஆசை வரணும். நான் பத்ரி நாராயணனை பார்க்கணும். கண் இருக்கணும், கால் இருக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நிமிஷங்கள் மனுஷாலோட நம்ம வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. வெட்டி கதை பேசிண்டு, ஊர்க்கதை பேசிண்டு, சம்பந்தமே இல்லாத வாழை பத்தி பேசிண்டு, என்னமோ பைத்திய மாதிரி சிரிச்சுண்டு, முட்டாள் மாதிரி வளரிண்டு, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாம் கடைசி காலத்துல நம்ம சரீரத்தை விட்டு நம்ம தனியா நிப்போம் பாருங்க. எந்த சரீரத்தை வச்சுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமோ, ஒரு ஸ்திதியில இந்த உடம்பை விட்டு நம்ம வெளில நிப்போம். இந்த உடம்பு இருந்தோம், நம்ம ஒரு ஸ்திதியில மரணத்துல உடம்பை விட்டு நம்ம வெளில நிப்போம். அப்ப திருப்பி இந்த உடம்புக்குள்ள போகணும் ஆசை இருக்கும், ஆனா போக முடியாது. அப்ப அந்த உடம்புனால ஐயோ இந்த உடம்பை கொண்டு இவ்வளவு நாள் வீணடிச்சுட்டேனே, பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். ரொம்ப அழகா தொண்டடிப்புடி ஆழ்வார் உணர்ந்துட்டு சொல்ற. அவர் அதாவது தன் உடம்புல இருக்கும்பொழுது அந்த உடம்பை விட்டு வெளியில நின்றுட்டு இந்த உடம்பை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பாதி தூக்கத்துல போயிடுறது, ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு விதமா போயிடுறது. ஒரு ஸ்திதியில இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்க போறது இல்ல, என்ன பண்ணுவேன்னு கதற. அதனால அப்போதைக்கு இப்போதே அப்படின்றார். அதனால பத்ரி எல்லாம் போய் பார்த்துடணும். ஒரு நாளாவது அங்க தங்கிடணும். ராமானுஜர் 3 நாள் தங்கினார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஏன்னா எந்த திவ்ய தேசம் போனாலும் குறைஞ்சபட்சம் 3 நாள் திவ்ய தேச வாசம் இருக்கணும்னு சாஸ்திரம். அப்பதான் அந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமை புரியும்ன்றா பெரியவா. அங்க இருந்து தங்கி காத்தால பகவானுடைய விஸ்வரூபம், ராத்திரி சயனாரத்தி எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்க தானாகவே அந்த மூர்த்தி மேல அபிமானம் வந்துடும். அப்ப அந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமை புரியும். ராமானுஜர் அழகா அந்த பத்ரிகாசிரமத்துல இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களையும் அழகா காட்டி கொடுத்தார். எல்லாருக்கும் மனசே இல்லை சத்தியமா பத்ரி போனோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திரும்பி இறங்கி வந்து இந்த லோகத்துல வாழணும்னு ஆசை விட்டு போயிடும். பத்ரி போனா அப்படியே போயிடணும், அவ்வளவுதான். அந்த ஒரு தெய்வீக அனுபவம் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கு. அங்க போனாலே அந்த ஒரு உயர்ந்த ஒரு அனுபவம், மனசுல ஒரு சமாதானம் உண்டாகும் பாருங்க. பத்ரி போயிட்டா சத்தியமா ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பத்ரிநாத வரும், எனக்கு ஜென்மா போதும் மோட்சம் கொடுத்துரும். பத்ரியை விட்டு திரும்பி கீழே இறங்கணுமான்னு சொன்னமாவே இந்த பத்ரியை விட்டு கீழே இறங்க 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 பார்த்தா அப்படியே என்னமோ பெரிய இதுலேருந்து அதர பாதாளத்துல விழுந்தா போல இருக்கும். அப்படி ஒரு இடம் பத்ரி நாராயணனுடைய பத்ரிநாத் பத்ரிகாசிரமம். அதிகமாவே சொல்ல, ரொம்ப குறைவாத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நாரதர் தபஸ் பண்ணும்படியான ஒரு இடம் பத்ரிகாசிரமம். நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சீக்கிரத்துல பத்ரி நாராயணன் நம்மளை கூப்பிடட்டும். இந்த ராமானுஜ வைபவம் முடியறதுக்குள்ள பத்ரியில உட்கார்ந்து ஒரு ராமானுஜ வைபவம் சொல்லணும். அதுக்கு பத்ரி நாராயணனுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஆனா அந்த ராமானுஜ வைபவம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பகவான் ஒவ்வொரு இடமா கூட்டுண்டு போய் அந்த இடத்துல பலவிதமான விஷயங்களை சொல்ல வைக்கிறான். நம்ம 2-3 நாளா தொடர்ந்து இப்ப பத்ரியை சொல்லி 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 இப்ப ஓடிடலாமான் இருக்கு பத்ரிக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் பத்ரி. அந்த பத்ரியில அழகா ராமானுஜர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தார். பரம சந்தோஷப்பட்டார்கள் எல்லாரும். மூர்த்தி மாதா, அந்த தர்ம அந்த ரிஷி எல்லாரையும் தியானம் பண்ணார்கள். வேதவியாச குகையெல்லாம் பார்த்தார்கள். சரஸ்வதி நதியில தீர்த்தமாடினார்கள். நிறைய பேர் சரஸ்வதி நதி ஆனந்தமா புரோக்ஷணம் பண்ணிட்டார்கள். பஞ்சபாண்டவர்கள் சர்க்காரோகணம் பண்ண இடங்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவ்வளவு அழகா எல்லாத்தையும் சேவிச்சார்கள், அற்புதமா சேவிச்சார்கள். அழகனந்தா எல்லாம் பார்த்தார்கள். நிறைய பேர் அழகா அங்க பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணார்கள். பிரம்ம கபால், சிவபெருமானுடைய கைகள்லேருந்து பிரம்மாவுடைய கபாலம் விழுந்த இடம், அந்த பிரம்ம கபால், அந்த இடத்தையும் பார்த்தார்கள். நன்னா தப்த குண்டத்துல தீர்த்தமாடினார்கள். பரமானந்தம் பத்ரி. அடியனுக்கு ஒரு அனுபவம், அந்த பத்ரி போயிருந்த பொழுது நாங்களும் 2 நாளோ 3 நாளோ இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்ப ஆனா கடைசி வரைக்கும் நாங்க அங்க ராமானுஜர் சந்நிதியை பார்க்கல. பல பேரிடத்துல கேட்டேன், கிடைக்கவே இல்லை. இப்ப மனசு ரொம்ப துக்கமா இருந்தது. என்னடா ராமானுஜர் வந்திருக்கார், ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ரொம்ப இருந்தது.
ஆனா எனக்கு தெரியாது, ஆனா இருக்கார் அப்படின்னு மட்டும் ஒரு நினப்பு இருந்தது எனக்கு. அது அப்ப நிறைய பேர் கடைசியே ஒருத்தர் சொன்னார், எனக்கு ராமானுஜ கூட்டம்னு ஒண்ணு உண்டு, அங்க ராமானுஜர் இருக்காரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ராமானுஜர் சன்னதிக்கு போய் அழகா நன்னா அப்பதான் பத்ரி யாத்திரை பூர்த்தியான ஒரு திருப்தி எனக்கு வந்தது. அங்க போய் அந்த ராமானுஜரை பார்த்த உடனே தான் அப்படி ஒரு சந்தோஷம். ஜம்முன்னு இருப்பார் பத்ரியில ராமானுஜ கூட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர். எனக்கு இப்ப ராமானுஜர் சொல்லும் பொழுது அந்த ராமானுஜ கூட்டம் சுவாமி ராமானுஜர் தான் ஞாபகம் வர. ஆச்சரியமானவர் பத்ரிகாசிரமத்தினுடைய சுவாமி ராமானுஜர். அவ்வளவு அழகா அந்த பத்ரி ராமானுஜர் சேவிச்சார். வேற வழியே இல்ல, பத்ரியை விட்டு கிளம்பியே ஆகணும். மனசே வராமதான் திருப்பி பத்ரிக்குள்ள சுத்தின்னு இருக்கேன் நான். அழகா பத்ரியில இருந்து சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களை கூட்டண்டு கிளம்புறார். யாருக்கும் தெரியாது ராமானுஜர் அடுத்து எங்க போறார் அப்படின்னு அவரா சொன்னால் ஒழிய பக்த ஜனங்கள் யாருக்குமே தெரியாது எந்த விதத்துல போறாரு, ஏது பண்ண போறார் அப்படின்னு. எல்லாரும் அழகா பத்ரியை சேவிச்சாச்சு. அழகா அப்படி மலைப்பாதைகள்ல அப்படி நடந்து போறார். சில இடங்கள்ல ராமானுஜர் திருப்பிருதி திவ்ய தேசம் போனார் அப்படின்னு காண கிடைக்க. திருப்பிருதின்றது பத்ரியை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு பல பெரியவா சொல்றாங்க. திருமங்கை ஆழ்வார் திருப்பிருதிக்கு அப்புறமா தான் திருப்பிருதின்னு ஒரு திவ்ய தேசம், அதுக்கப்புறம் தான் பத்ரி வரார் அப்படின்னு. இன்னி காலகட்டத்துல திருப்பிரிதின்ற திவ்ய தேசம் அத்தியாச்சரியமா ஜோஷிமட் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நிறைய வைஷ்ணவா பிரிவாலாம் அது இல்ல அப்படின்னு சொல்றா. அதனால பார்த்தோம்னா அந்த திருப்பிருதி திவ்ய தேசம் பகவானே காட்டி கொடுத்தால் ஒழிய யாருக்கும் தெரியாது. அழகா திருப்பிருதி திவ்ய தேசம் அந்த இடத்துல மயில்கள்லாம் ஆடுறது அப்படின்றார் திருமங்கை மன்னன். ஜோஷிமட்ல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு அவர் சொல்லக்கூடிய எந்த விதமான வர்ணனையும் அங்க இல்ல. அதனால சில பெரியவா சொல்ல திருப்பிருதி ஜோஷிமட் இல்ல அப்படின்னு. அழகா ராமானுஜர் திருப்பிருதியை சேவிச்சார். அத்தியாச்சரியமா கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை அழகா அங்க சேவிச்சார். புருஷோத்தமன் பகவான் சம்மனு பிரம்மாண்டமா இருப்பார். பெரியாழ்வாரும் சேவிச்ச பெருமாள், திருமங்கை ஆழ்வாரும் சேவிச்ச பெருமாள். அந்த கண்டம் என்னும் கடிநகர்ல இருந்துதான் கங்கைக்கு பாகீரதின்ற திருநாமம், கங்கா அப்படின்ற திருநாமத்தோட அது வரைக்கும் அவளுக்கு அழகானந்தா, தௌளி கங்கா, மந்தாகினி நிறைய பெயர் உண்டு. ஆனா அந்த கண்டம் என்னும் கடிநகர் பகவான் ராமன் கூட வந்து அழகா தபஸ் பண்ண ஒரு ஸ்தலம் கண்டம் என்னும் கடிநகர். நம்முடைய எல்லா விதமான கண்டங்களும் ஓடி போயிடுமா, அதெல்லாம் பயந்து ஓடி போகக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த கண்டம் என்னும் கடிநகர்ல தான் அத்தியாச்சரியமாக அற்புதமாக பெருமாள் அழகா பிரளய காலத்துல எந்த ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாயின் ஆலமேழும் உண்டான்னு படுத்துருப்பாரோ அந்த ஆலமரம் அந்த கண்டம் என்னும் கடிநகர் அந்த திவ்ய தேசத்துலதான் இருக்கு. அத்தனை படிகள் ஏறணும், மேல இருக்காரு பெருமாள். அந்த கண்டம் என்னும் கடிநகர்ல அந்த பிரயாகை, அது ஒரு தேவ பிரயாகைன்னு பேர். அழகா கங்கை 2 ரூபத்துல வந்து அப்படி கலப்பா. அந்த இடத்துக்கு இறங்குறது அத்தனை படி இறங்கணும். அங்க அழகா ராமர் உட்கார்ந்து தபஸ் பண்ண இடம், ராமர் நின்று தபஸ் பண்ண இடம் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இடம் கண்டம் என்னும் கடிநகர் தேவ பிரயாகை. அழகா ஜோரா ராமானுஜர் அழகா சேவிச்சார். பக்த ஜனங்களோட அந்த பஞ்ச பிரயாகை, ருத்ர பிரயாகை, கர்ண பிரயாகை, தேவ பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, இப்படி எல்லா பிரயாகையும் அழகா ராமானுஜர் சேவிச்சார். கண்டம் என்னும் கடிநகர் நன்னா புருஷோத்தம், அந்த கண்கள் பார்க்கணும் பெருமாளோட. புருஷோத்தமனுடைய கண்கள் அத்தியாச்சரியமானது. ராமானுஜர் அந்த ஆலமரத்தெல்லாம் காட்டி இந்த மரத்துலதான் பெருமாள் படுத்துக்கிறார், இந்த மரத்தினுடைய இலையில தான் குழந்தையா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு அவ்வளவு அழகா தாமரை போன்ற கைகள்னால தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுட்டு கண்ணன் படுத்துக்கிற ஆலமரம் இதுதான், ஆளிலை இதுதான் அப்படின்னு வடபத்திர சாயின்றோம் இல்லையா. சிவலிபுத்தூர் பெருமாளை பார்த்தா வடபத்திர சாயின்னு சொல்லுவோம். வட அப்படின்னா வடவிருஷம் அப்படின்னா ஆலமரம், பத்திரம்னா இலை, சாயின்னா அதுல சயனம் பண்றவன். வடபத்திர சாயின்னா ஆளிலை கண்ணன், ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் மார்கண்டையருக்கு காட்சி கொடுத்தவன் இவன் தான் அப்படின்னு ராமானுஜர் அழகா வர்ணிச்சார். அந்த இடத்துல அழகா ராமன் வந்து உட்கார்ந்த ஒரு சிம்ஹாசனம் இன்னைக்கும் அங்க இருக்கு, அந்த கல் சிம்ஹாசனம். அத்தனையும் அழகா ராமானுஜர் காட்டி கொடுத்தார். நீங்க வடநாட்டு திருப்பதிகள்ல பார்த்தா
தமிழ்ல பிரபந்தம் அழகா எழுதி வச்சிருக்க ஒரே திவ்ய தேசம் கண்டம் என்னும் கடிநகர், தேவப்பிரயாகை மட்டும்தான். ராமானுஜர் அதெல்லாம் அழகா சேவிச்சார். சேவிச்சுட்டு நேர அழகா போறார். எங்க அப்படின்னா ஆச்சரியமாக எல்லா வைஷ்ணவர்களும் கொண்டாடும்படியான ஒருத்தர். வைஷ்ணவன் அப்படின்னா அவர்கள் வீட்டுல கட்டாயம் இருக்க வேண்டிய மூர்த்தி அவர். ராமன் இல்ல, கிருஷ்ணன் இல்ல, என்ன கண்ணங்கரேன்னு இருப்பார், வட்ட வட்டமா இருப்பார், கோடு கோடா இருக்கும். சாலக்கிராமம் அடை நெஞ்சே, சாலக்கிராமம் சொல்றோம் இல்லையா, சாலக்கிராமம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். சாலக்கிராமம் கண்டகி நதி தீரம், நேபாளம், சத்தியான ஒரு திவ்ய தேசம். ஒரு காலத்து இதெல்லாம் பாரத தேசம்தான், அவந்தி தேசம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த கண்டம் என்னும் கடிநகர்ல இருந்து சில இடங்கள்ல திருப்பதியில இருந்து அப்படி போனார் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அழகா ராமானுஜர் ஜோரா அத்தனை பேர் எங்க இருக்கு நேபாளம் நினைச்சு பாருங்க, அப்படியே போறாராம். சில இடங்கள்ல பத்ரியில இருந்து அப்படியே போனார் அப்படின்னும் காணாது. அது இன்னும் கஷ்டம். இமயமலையில இருந்து அப்படியே அந்த பக்கம் இறங்குறது விளையாட்டா. அழகா அந்த கண்டகி நதி தீரம், கண்டகி நதி பிரம்மதேவருடைய கண்டத்திலிருந்து உற்பத்தியான வேர்வையிலிருந்து உண்டானவள் கண்டகி தேவி. அவள் ஜலரூபமா இருக்கா, அதனாலே அவள் கண்டகி நதியா இருக்கா. கண்டகி நதி, அந்த கண்டகி நதியில தான் அழகா சாலக்கிராமங்கள் கிடைக்கிறது. இன்ன கருப்பா ரொம்ப விசேஷம். சாலக்கிராமம் ஸ்வயம் விஷ்ணு ரூப. அந்த சாலக்கிராமத்துக்கு ரொம்ப அழகா புலஸ்திய மகரிஷி எல்லாம் தபஸ் பண்ண ஒரு இடமா. ஒரு காலத்துல புலஸ்திய மகரிஷி எல்லாம் அங்க இருந்த பொழுது நிறைய சால மரங்கள் உண்டு, அதனாலேயே சால கிராமம் அப்படின்னே பேர். நிறைய சால மரங்களுடைய காடுகள், சால மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை, ஆனா சால மரங்களுடைய காடுகள் இருந்த ஒரு இடம் அந்த சால கிராமம். அழகா அந்த சால கிராமத்துக்கு போறார் சுவாமி ராமானுஜர். அதனாலேயே அங்க கிடைக்கக்கூடியதனாலேயே சால கிராமங்கள் அப்படின்னு பேர். சால கிராம சிலா அப்படின்னு தான் சொல்லுவா. அழகா அந்த சால கிராமத்துக்கு ராமானுஜர் தன் பக்த ஜனங்களோட பிரயாணம் பண்றார். இப்பேற்பட்ட பிரயாணம் பாருங்க. நேபாளம் அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்தலம். மிதிலா தேசம், நேபாளத்துலதான் மிதிலாபுரி. அழகா நம்முடைய சீதா மாதாவுடைய அவதார ஸ்தலம் அங்கதான் இருக்கு. அழகா பேர்பட்ட நேபாள தேசத்துக்கு ஜம்முன்னு சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களோட பிரயாணம் பண்றார். சாலக்கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு பெரியாழ்வார்லாம் சாலக்கிராமமுடைய நம்பி சாந்து பருகிட்டு நின்றான் அப்படின்னு ரொம்ப அழகா கிருஷ்ணலீலா சொல்றார். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப, ரொம்ப அழகா சொல்றார். நெருப்ப வேண்டி அங்கே இறைப்பொழுது பேசி நின்றேன். கிருஷ்ணலீலால ஒரு கோபி புலம்புறா. பாலை கறந்து அடுப்புல வச்சேன், என் பொண்ணை பாதுகோடின்னு சொன்னேன், நெருப்பு வேண்டி மேல் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போனேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இந்த பய வந்தான், என் பொண்ணை குழப்பினா, பாலெல்லாம் குடிச்சுட்டு போயிட்டான். சாலக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அவ்வளவு அப்பேற்பட்டவன் அந்த சாலக்கிராமமுடைய நம்பி. முக்திநாத் பேரே முக்திநாத் அப்படின்னு, அழகன் முக்திநாதன். அந்த சாலக்கிராமத்துக்கு ராமானுஜர் போறார். அதுவும் அழகா நல்ல பனிமலை தான். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 13,000 அடி உசரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். கேட்டாலே மூச்சு வாங்கும். நாங்க போனா நிச்சயமாவே மூச்சு தானாவே வாங்கும். ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப ஆனா 108 திவ்ய தேசங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா சாலக்கிராமம் அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஏன்னா போகிற பாதையும் அப்படி ஹெலிகாப்டர்ல தான் போனோம். நிறைய பேர் போறவா அப்படியே முக்தி அடைஞ்சிருவா. பல சந்தர்ப்பங்கள்ல ஹெலிகாப்டர் ரொம்ப சாதாரணமா கிராஷ் ஆயிடும். நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சு விடுறா. முக்திநாத் போகும்பொழுதே மோட்சம் அடைஞ்சவாள்லாம் நிறைய பேர் உண்டு, வரும்பொழுது மோட்சம் அடைஞ்சவா உண்டு, அதையும் தாண்டி போயிட்டு வந்தவாளும் உண்டு, நிறைய உண்டு. அந்த முக்திநாத் அழகான அந்த சாலக்கிராமத்துக்கு சுவாமி ராமானுஜர் பிரயாணம் பண்றார். அடி இன்னும் சேவிச்சதில்லை. எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்கு ராமானுஜர் கிருபை பண்ணட்டும். சீக்கிரத்திலே ஒரு முக்திநாத் போயிட்டு வந்துடும். ராமானுஜருடைய வைபவத்தை முக்திநாத்ல உட்கார்ந்துண்டு
சொல்லுவோம். முக்திநாத், முக்தி தரக்கூடிய நாதன் முக்திநாதன். கண்டகி நதி தீரம். இன்னைக்கு நாம தங்க போறது கண்டகி நதி தீரத்துல. கண்டகி நதி விஷ்ணுவனுடைய பரம பக்தை அவள். விஷ்ணுவே அங்க சாலக்கிராம கல்லாக இருக்கார். ஏன், இதுக்கு, எப்படி? இன்னைக்கு ராமானுஜரோட தங்குவோம், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ பத்ரிநாராயண மூர்த்தி கீ. ஜெய் போலோ கண்டம் என்னும் கடிநக புருஷோத்தம பகவான் கீ. ஜெய் போலோ சாலக்கிராம பகவான் கீ.